தூத்துக்குடி விளாத்திக்குளம் குளத்தூர் அருகே கடந்த 10ஆம் தேதி அன்று 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த 17 வயது மதிக்கத்தக்க மாணவி இயற்கை உபாதைக்காக மறைவான இடத்தை நோக்கி சென்றிருக்கிறார். அப்பொழுது சமூக விரோதிகள் கூட்டு பலாத்காரம் பாலியல் வன்கொடுமை செய்து அந்த மாணவியை படுகொலை செய்திருக்கிறார்கள். மேலும் கடந்த சில நாட்களாக பலவித குற்ற பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. கிருஷ்ணகிரியில் 2 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். நாமக்கலில் 7 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். செங்கல்பட்டில் 14 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். கிருஷ்ணகிரியில் 70 வயது மூத்தாட்டி பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். தொடர்ந்து இது போன்ற பாலியல் வன்கொடுமைகள் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் என பார்த்தால் குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை பல விதத்திலும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த கொடூர செயலை செய்த அந்த சமூக குற்றவாளிகளை காந்தியவாதி சசி பெருமாள் ஆதரவு மது ஒழிப்பு போராளிகள் சார்பாக கண்டனம் தெரிவிப்பதுடன் இந்த கொடிய மனிதர்களையும் மனித மிருகங்களையும் காவல்துறை உடனடியாக அவர்களை கைது செய்து அவர்களுக்கு சட்டப்படி கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும். இது போன்ற கொடூர செயல்கள் இனிமேலும் இந்த பெண்களுக்கும் இந்த சமூகத்துக்கு ஏற்படாதவாறு காவல்துறையும் தமிழக அரசும் பெண்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறோம்.